கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 2:2. மேத்யூ 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் இப்பொழுது அவங்க என்ன சொல்ல வராங்க? ஏரோது ராஜாவை பார்த்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்போ ஏரோது எங்கே ராஜாவாக இருக்காரு? யூதருக்கு தான் ராஜாவாக இருக்காரு. இப்போ இங்கே வந்தவங்க என்ன கேட்குறாங்க? ஐயா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 2வது அதிகாரத்தில் தேவதூதன் சொல்லும்போது, லூக்கா 2வது அதிகாரம் 10-11 பார்த்தீங்கன்னா, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் யாரு? யூதர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் என்று சொல்லக்கூடியதா. ஆனால் இவர் யூதரை ஆளக்கூடிய ராஜா என்று சொல்லும் வண்ணமாக. ஏன்னா என்னாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லும்போது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நோக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மலமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்க தரிசனம். யாரு? நம்முடைய பிழையாம் என்று சொல்லும் பாலம் மூலமாக ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் என்ன? இஸ்ரவேல் மூலமாக மொத்த உலகத்திற்கு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அவர் எங்கே? அவர் பிறந்திருக்கிறாரு என்று சொல்லக்கூடிய விதமாக ஏசாயா 60வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லும்போது, உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் ஏரோது ராஜாத்தில் சொல்லும்போது, நாங்கள் என்ன ஒரு அடையாளத்தை பார்த்தோம்? கிழக்கிலிருந்து ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோம். அவருடைய நட்சத்திரத்தை பார்ப்போம், அவர் தான் இஸ்ரவேலில் உதிப்பார், அந்த நட்சத்திரம் தான் என்று சொல்லி அந்த அடையாளத்தை காட்டி நாங்கள் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். யார் இவர்? அபிஷேகிக்கப்பட்டவர், இவர் ஆராதனைக்குரியவர். அதாவது இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய சாஸ்திரிகள் சொல்லும்போது, ராஜாவா பிறந்திருக்கிறாரு, நாங்கள் ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவர் தான் ஒரு இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா என்று சொன்ன மாத்திரத்தில் இங்கே ஏரோதுக்கு வரக்கூடிய ஒரு பயம் எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் எப்படி வழி நடத்தப்பட்டாங்க? அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து, அந்த நட்சத்திரம் வரும் வரைக்கும் வந்துட்டு அவங்க எருசலேம் வந்த உடனே அரண்மனைக்கு போய் ஏரோது ராஜாவை பார்த்து, எங்கே ராஜா பிறந்திருக்கிறார்? ஏன்னா இவங்க ஞானவான்கள், இவர்கள் அடையாளத்தை கண்டவர்கள் ஆனதுனால என்ன, நேராக எருசலேமுக்கு வந்தவனே அரண்மனைக்கு போய் ஏரோதுகிட்ட கேட்குறாங்க, எங்கே ராஜா பிறந்திருக்கிறார்? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏரோது ராஜாவை பார்த்த உடனே அவங்க என்ன கேட்குறாங்க? கிழக்கிலிருந்து வந்தோம், என்னத்தை பார்த்து வந்தோம்? நட்சத்திரத்தை பார்த்து வந்தோம், ராஜா எங்கே? ராஜா பிறந்திருக்கவர் எங்கே? அப்போ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இவங்க நட்சத்திரத்தை பார்த்தாங்க, வந்தாங்க. எருசலேம் வந்த உடனே என்ன நினச்சிட்டாங்க? ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே இருப்பார்? அரண்மனையில் தான் இருப்பார். அப்போ அவர்கள் என்ன பண்ண, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன வந்துருச்சு? ராஜா அரண்மனையில் தான் இருப்பார், அதனால் நம்ம அரண்மனையில் போய் எங்கே ராஜான்னு கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அவர்கள் அங்கே போய் கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்ய தவறிட்டாங்க? நட்சத்திரத்தை முழுமையாக பின்பற்றாமல் தங்களுடைய ஞானத்தில் போயிட்டாங்க. அதாவது எருசலேம் வர்ற வரைக்கும் நட்சத்திரத்தை பார்த்தாங்க, எருசலேம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அரண்மனைக்கு போயிட்டாங்க. அதற்கு பின்பாக இவர்கள் எச்சரிக்கை, அவங்க போகும்போது அரண்மனையிலிருந்து திரும்பி அனுப்பப்படும் மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து இருக்கிற வீடு வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் என்னென்னா, சாஸ்திரிகள் ஞானமுடையவர்களாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை பார்த்தாலும் அவர்கள் தங்களுடைய சுய எண்ணங்கள்னால எதற்காக வந்தாங்களோ அதை விட்டு விட்டார்கள். நீங்கள் நான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க நம்ம எல்லாருக்கும் என்ன வரணும்னா, நம்ம
அடிப்படையில் என்ன வசனம் சொல்லுகிறதோ அதை கேட்டு நம்ம நடக்கணுமே ஒழிய, பாதி வசனத்தை கேட்டுட்டு மீதி மனுஷ ஞானத்தில் போகக்கூடாது. இதுதான் பிரச்சனை. பாதி வசனம் மீதி மனுஷ ஞானம் வரும்போது நாம் ஒரு முழுமையான கிறிஸ்துவை பின்பற்ற இயலாது. அதனால் நம்ம முழுமையாக வேத வசனத்தை பிடித்து அதற்கேற்றாற்போல் வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ பாதி வசனம் மீதி சொந்த காரியம் என்று இல்லாதபடி முழுமையாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களுக்கு அதற்கான கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.